செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். தமிழகத்தை உலுக்கிய விஷச்சாராய மரணங்கள். கள்ளக்குறிச்சியில் திரும்பிய பக்கமெல்லாம் மரண ஓலங்கள். பதைபதைத்து ஆறுதல் கூற ஓடிய விஜய். கண்ணீரும் கம்பலையுமாக பரபரத்த மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டோரின் கரத்தை இறுகப் பற்றி தைரியம் தந்த காட்சிகள்தான் இவை. விஷச்சாராயம் அருந்தி உயிருக்கு போராடியவர்களை பார்க்க நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் கள்ளக்குறிச்சி அரசு தலைமை மருத்துவமனைக்கு விரைந்தார். விஜய் வருவதை அறிந்து கொண்ட அவரது ரசிகர்களும் கட்சியினரும் மருத்துவமனை முன்பு திரண்டனர். மருத்துவமனை என்றும் கூட பாராமல் தலைவா என கத்தி கூச்சலிட்டனர். சிகிச்சை பெற்று வருபவர்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக சென்று ஆறுதல் தெரிவித்த விஜய் அருகில் இருந்த மருத்துவர்களிடம் சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிந்தார். சோகம் நிறைந்த முகத்துடன் ஒவ்வொரு படுக்கையாக சென்று நோயாளிகளை விசாரித்த விஜய் கணவர் பிழைப்பாரா மாட்டாரா என்ற வேதனையில் அவருக்கு அருகிலேயே நின்று கொண்டிருந்த ஒரு பெண்ணின் கைகளை பற்றிக்கொண்டு ஆறுதல் கூறி நகர்ந்தார். விஜயை கண்டதும் ஒரு பெண் சடாரென அவரது காலில் விழுந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்க சார் என கதறினார். அவரை கைத்தாங்கலாக பிடித்து எழுப்பியதும் விஜய் மீது சாய்ந்து கொண்டு அப்பெண் தேம்பி அழுதார். படுக்கையில் இருந்த கணவரும் தலைவரே காப்பாத்து காப்பாத்து என மரண பயத்தில் விம்மினார். இதனால் எமோஷனல் ஆகி கண் கலங்கிய விஜய் அப்பெண்ணின் தோளில் தட்டி ஆறுதல் கூறினார். இதேபோல் சுய நினைவின்றி கிடக்கும் கணவரை எண்ணி கண்ணீர் விட்டு நின்றிருந்த பெண் விஜயை கண்டதும் உணர்ச்சி பெருக்கில் அவரது காலில் விழுந்து கதறி அழுதார். அப்பெண்ணை தன் உடன்பிறந்த சகோதரியாக எண்ணி அரவணைத்து ஆறுதல் கூறினார் விஜய். சம்பிரதாயத்துக்கு வந்து செல்லாமல் ஒவ்வொருவரிடத்திலும் நேரத்தை செலவிட்டு அவர்களது துயரத்தில் விஜய் பங்கெடுத்து கொண்டாலும் சாக கிடக்கும் நோயாளிக்கு முன் பல்லிழித்து செல்ஃபி எடுப்பது, கை குலுக்குவது, கூச்சலிடுவது என சில விரும்பத்தகாத செயல்களும் மருத்துவமனைக்குள் அரங்கேறின. விஜய் வருவதற்கு முன்பு இருந்ததை விட அதன் பிறகு வந்த கூட்டத்தால் மருத்துவமனையே திண்டாடிவிட்டது. ஆறுதல் கூறிவிட்டு சோகத்தில் வெளியே வந்த விஜயை கண்டதும் அவரது ரசிகர்கள் சிரித்துக் கொண்டே கத்தி கூப்பாடு போட்டனர். தள்ளுமுள்ளு ஏற்படும் அளவுக்கு நிலைமை கைமீறுவது போல் தெரிந்ததால் பவுன்சர்கள் விஜயை பாதுகாப்பாக காருக்குள் ஏற்றி அனுப்பி வைத்தனர். அப்போது விடாத அவரது ரசிகர்கள் காருக்கு பின்னாலேயே ஓடினர். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம், அனிதா மரணம் போன்ற துயரமான நிகழ்வுகளில் நேரடியாக சென்று விஜய் ஆறுதல் கூறியிருந்தாலும் அரசியல் கட்சி தொடங்கிய பின் அவர் பங்கெடுத்த முதல் துயர சம்பவம் இதுவென்பதால் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இத்தனை நாள் விஜயின் வாழ்த்து அறிக்கைகள் மட்டுமே தமிழக வெற்றிக் கழகத்தின் செயல்பாடாக இருந்ததாக பல தரப்பும் விமர்சித்த நிலையில் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளியும் அரசியலுக்கு ஆரம்ப புள்ளியும் வைத்திருக்கிறார் நடிகர் விஜய். கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.